அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு நியூ ரெசிபி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி, இல்லைன்னா ஹைதராபாதி தம் பிரியாணி கூட சொல்லலாம். ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க. 2 டப்பா தான் மில்க் மேட்ல நம்ம வந்து ரைஸ் வந்து போட போகிறோம். ஆயில் வந்து அந்த அளவில் நீங்கள் போடுங்க. நான் வந்து இந்த அளவில் வந்து 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து எடுத்துக்கிறோம். இந்த சிக்கன் வந்து 1/2 kg சிக்கன் தான். ஸோ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து மஞ்சள் வந்து தேவையான அளவில் தான். ஸோ இந்த அளவில் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து தனியா வந்து நல்லா போடுங்க. ஒரு ஸ்பூன் மாதிரி போடுங்க. தனியா வந்து ஃப்ளேவருக்காக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வை பிகாஸ் இது வந்து ஹைதராபாதி பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து சில்லி பவுடர். நான் கம்மியாக ஆட் பண்ணுறேன். வை 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கோம் ஆரோக்கியா தான் கர்ட். இந்த கர்ட் வந்து ரொம்ப ரிச் இன் ஃப்ளேவர், ரொம்ப திக்காக இருக்கும் பாருங்கள். ஸோ கர்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேக்கெட் நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. நல்லா வந்து கையில் ஸ்பூனில் விட நம்ம கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை பார்க்கலாம். இந்த கர்ட் வந்து எவ்வளோ திக்காக இருக்குது, ரொம்ப ரிச்சியாக இருக்குது, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். யூஸ்வலி வந்து ஹைதராபாத் பிரியாணி வந்து கர்டில் தான் வந்து டேஸ்ட்டே வரும். ஸோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையிலே யூஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம இதில் வந்து புதினா போட்டுக்கிட்டோம், கொத்தமல்லி அண்ட் வந்து நம்ம வந்து க்ரீன் சில்லி கூட இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். நான் வந்து 4 to 5 க்ரீன் சில்லி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு புதினா, கொத்தமல்லி, க்ரீன் சில்லி. இப்போது நம்ம வந்து இதில் ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் ஐம் டெல்லிங் யூ, ரெட் சில்லி ரொம்ப கம்மியாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், ஆட் பண்ணியிருக்கிறேன். க்ரீன் சில்லி நான் வந்து 4 to 5 தான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம செய்கிறது வந்து 1/2 kg சிக்கன் தான். ஸோ அகெயின் நம்ம வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியே எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நியர்லி வந்து நம்ம 1/2 an hour இல்லைன்னா 1 hour ஆச்சு நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது வந்து நம்ம கரம் மசாலா தான் ஆட் பண்ண போகிறோம். பே லீஃபு எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் வந்து புதினா கூட நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா வச்சுக்கிறோம். ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆனியன் போடுறேன். இது வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகிடணும். இது வந்து நம்ம லெமன் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லெமன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து ஃப்ரை பண்ண ஆனியனை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டொமேட்டோ எடுத்துக்கிட்டோம். மீடியமில் 2 எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சாலிடாகவே நான் எடுத்துருக்கேன். ஸோ now we can mix along with this. ஸோ நம்ம வச்சிட்டோம். அடுத்தது நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். நான் நல்லா வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் பிரியாணி ரைஸ் தான், நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கல. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க நல்லாவே வந்து சிக்கன் வந்து பாயில் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிக்கன் ஜஸ்ட்டு வந்து ஒரு நம்ம 10 minutes தான், 10 to 15 minutesல தான் நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம். ஏன்னா சிக்கன் வந்து இது தம்மில் தான் வந்து பாயில் ஆக போகுது. ஸோ நம்ம 10 to 15 minutes தான் நம்ம பாயில் பண்ணுவோம்.
இங்கே பார்க்கலாம் எவ்வளோ டெலிஷியஸாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம சாப்பாடு வந்து போட்டுட்ருக்கோம். இதில் நம்மளுடைய பிரியாணி அக்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சாப்பாடு இதில் போட்டுட்டோம். ஸோ போட்டுக்கிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ நான் எதுவுமே ஃபுட் கலர் நான் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ இதிலே வந்து தம் ஆகிட்டோம். ஸோ அடுத்தது வந்து நான் வந்து பட்டர் தான் நான் போடுறேன். வை பிகாஸ் கீ இல்லைனால நான் பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எதுவுமே வந்து ஃபுட் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்மெல்லும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ நான் வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்மளுடைய பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு பார்த்தா ஸோ நான் ஃபைனலாக என்னோடய பிரியாணி வந்து நான் சர்வ் பண்ணிட்டேன். ஸோ யூ கேன் see எவ்வளோ டேஸ்ட்டாக அந்த ஸ்மெல்ல ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி மசாலா வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.